முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை மதுரையில் கொரோனா தடுப்பூசி மையத்தை தொடங்கி வைக்க உள்ள நிலையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு, தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், கொரோனா தடுப்பு பணியில் ஒரு மைல்கல்லாக தடுப்பூசி கண்டறியப்பட்டதாகவும் அதனை நாளை தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளதாகவும் கூறினார். முதல் கட்டமாக 4,89,000 மருத்துவ பணியாளர்கள் இதற்காக பதிவு செய்து தன் விருப்பத்திற்கேற்ப தடுப்பூசி போட்டுக் கொள்ள உள்ளதாகவும் இதில் பல மருத்துவ பணியாளர்கள் தானாக முன்வந்துள்ளதாகவும் சுகாதாரத்துறை செயலாளர் கூறினார். தடுப்பூசி போட்டுக் கொள்பவர்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவார்கள் என்று கூறிய அவர், தடுப்பூசியை விஞ்ஞான ரீதியாக அணுக வேண்டும் என்றும் தடுப்பூசி பின் விளைவுகளை ஏற்படுத்தாது என்றும் தெரிவித்தார். நமக்கு ஓவரால் 4,89,00,000 4.89 லேக் 4.89 லட்சம் பேர் மருத்துவ பணியாளர்கள் முதல் கட்டமாக பதிவு செய்திருக்காங்க. இது தன் விருப்பத்துக்கேற்ப அவங்களோட விருப்பத்துக்கேற்ப அந்தந்த சென்டரில் போடுறதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கோம். அதே மாதிரி நிறைய முன்னிலை மருத்துவர்கள் முன் வந்திருக்காங்க. நாங்கள் முதல்ல போட்டுட்டு மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கோன்னு அந்த பணிகளும் வேகமாக செயல்படுறது. இங்கே ஜிஹெச்ஐ பொறுத்த வரைக்கும் அனைத்து பணிகளும் நாங்கள் பார்த்துட்டோம். நேற்றைய தினம் கூட அந்தந்த பகுதிகள் அதிகாரிகள், நானே விழுப்புரம், திருச்சி போன்ற பகுதிகள் பார்த்துருக்கேன். அனைத்து ஏற்பாடுகளும் தடுப்பூசி போடுவதற்கு தயாராக இருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த திருக்கடையூர் பகுதியில் கடந்த மாதம் பெய்த மழையால் பயிர்கள் பாதிக்கப்பட்டன. இந்நிலையில் செம்மனார் கோவில் ஒன்றியத்திற்குட்பட்ட திருக்கடையூர், கிள்ளியூர், கண்ணங்குடி, காலாக்கட்டளை, வெள்ளைத்திடல், பிள்ளைப்பெருமாநல்லூர், டி மணல்மேடு, கிடங்கல், ஆக்கூர், மடப்புரம், மாமாக்குடி, மருதம்பள்ளம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மீண்டும் பெய்து வரும் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 20,000 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி அழுகின. இதனால் வேதனையடைந்துள்ள விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ள தங்களுக்கு அரசு 100% நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாளை முன்களப் பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடுவதற்காக நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், நாளை நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணியை பிரதமர் மோடி தொடங்கி வைக்க உள்ளதாகவும் தமிழகத்தில் 166 இடங்களில் நாளை கொரோனா தடுப்பூசி போடப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதால் தங்கு தடையின்றி நாளை கொரோனா தடுப்பூசி போடும் பணி சிறப்பாக நடைபெறும் என்றும் அதற்கான விரிவான ஏற்பாடுகள் மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளோடு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். முதற்கட்டமாக மருத்துவத் துறையைச் சார்ந்த முன்களப் பணியாளர்கள் 6 லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட உள்ளதாகவும் படிப்படியாக அடுத்த கட்டமாக மற்ற துறையைச் சார்ந்த முன்களப் பணியாளர்களுக்கும் தடுப்பூசி போடப்படும் என்றும் மக்களுக்கு ஏற்படும் அச்சத்தை போக்க முதலில் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் இந்த ஊசியை செலுத்த உள்ளோம் என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். நாளை தமிழகத்தில் 166 இடங்களில் தொடங்கப்படும் என்ற நல்ல செய்தியும் விரிவான ஏற்பாடுகள், மிக சிறப்பான விரிவான ஏற்பாடுகள், குறிப்பாக கைட்லைன்ஸ் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களோட நெறிமுறைகளை பயன்படுத்தி நம்ம ஏற்பாடு பண்ணிடுறோம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, மருத்துவர்கள் முழுமையாக வில்லிங்னஸ் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் அவங்களுடைய விருப்பத்தின் பேர் நம்ம ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். அவங்கள்ட்ட வில்லிங் கேட்குறோம், அவங்க வில்லிங் கொடுக்குறாங்க. அந்த வில்லிங் படி நம்ம போடுறோம். குறிப்பாக ஒரு மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் ஒரு நம்பிக்கையை ஊட்டுவதற்காக டு கிரியேட் அ கான்ஃபிடென்ஸ் ரிகார்டிங் த வேக்சின். ஸோ பிரத்யேகமாக வேக்சின் போடுவதற்காக தயாரிக்கப்பட்டிருக்கிற இந்த வேக்சின் மூலமாக தான் எல்லாருக்கும் வேக்சின் கொடுக்குறோம். இதை ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்த இயலும். 2வது முறை நீங்கள் பயன்படுத்த முயற்சி செய்தாலும் இயலாது, லாக் ஆகிடும். ஸோ அதனால் இது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஆட்டோ டிசேபிள் என்று சொல்லக்கூடிய பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட இந்த சிரிஞ்சு மூலமாக தான் நம்ம போடுறோம். இது நாடு முழுக்க இந்த சிரிஞ்சு முழுமையாக போதுமான கையிருப்பு இருக்குது. எல்லா இடத்துலையும் போதுமான அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை நம்ம ரொம்ப பிரமாதமாக சிறப்பாக ஏற்பாடு பண்ணிக்கிறோம். ஸோ ஏற்கனவே திட்டமிட்டபடி இந்த தடுப்பூசி வழங்கக்கூடிய நல்ல நிகழ்வு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் முடிந்த 2ஆம் நாளான இன்று இறைச்சி பிரியர்கள் கோழிக்கறி, மாட்டுக்கறி மற்றும் ஆட்டுக்கறி கடைகளில் மக்கள் திரண்டனர். மீன் விலை 800 என்ற அளவில் உயர்ந்திருந்த போதும் மக்கள் ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். இதனால் மீன் மார்க்கெட்டில் நெரிசல் ஏற்பட்டது.
சென்னை கண்ணகி நகரில் காவல்துறை சார்பில் காவல் ஆய்வாளர் வீரக்குமார் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சென்னை மாநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் கலந்து கொண்டு பொங்கல் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். பின்னர் சிறுவர்களின் கலை நிகழ்ச்சி மற்றும் விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது. முன்னதாக காவல் ஆணையர் அவர்கள் உரியடி கயிறு இழுத்தல் போட்டியை துவக்கி வைத்து பெண்கள் மண்பானையில் பொங்கலிட்டதை பார்வையிட்டார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வெம்பக்கோட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட 35 கிராமங்களில் செயல்பட்டு வரும் வான்முகில் தொண்டு நிறுவனம் சார்பில் சுப்பிரமணியாபுரம் கிராமத்தில் 5ஆம் ஆண்டு சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. வான்முகில் அமைப்பின் திட்ட மேலாளர் அருள் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கிராம வழிகாட்டியினர் பாண்டிச்செல்வி அனைவரையும் வரவேற்றார். ஒன்றிய கவுன்சிலர் சண்முகத்தாய் ஜேம்ஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டுப் போட்டி நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு நினைவு பரிசும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. அதன்பின் ஸ்ரீவில்லிபுத்தூர் கலைப்புயல் கிராமிய கலைக்குழுவினரின் கிராமிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் காவல் நிலையத்தில் சமத்துவ பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பெரியபாளையம் காவல் ஆய்வாளர் மகேஸ்வரி தலைமையில் நடைபெற்ற இந்த பொங்கல் விழாவில் இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர் என அனைத்து சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு நல்லுறவு ஏற்படுத்தும் வகையில் சமத்துவ பொங்கலை கொண்டாடினர். இதில் கிராம பெரியவர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் காவல்துறை சார்பில் சமபந்தி அன்னதானம் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இந்நிலையில் தூத்துக்குடி தர்மல் நகர் அருகே உள்ள முத்து நகரைச் சேர்ந்த கருப்பசாமி என்பவர் இருசக்கர வாகனத்தில் வழக்கம் போல் வேலைக்கு சென்றுள்ளார். அப்போது வீட்டின் அருகே தர்மல் குடியிருப்பு பகுதியில் உள்ள மரம் மின்கம்பி மீது சாய்ந்ததில் மின்கம்பி அறுந்து கீழே விழுந்துள்ளது. இதனை கவனித்த கருப்பசாமி தடுமாறி கீழே விழுந்தார். இதனை பார்த்த அவரது மனைவி அனுஷியா கணவரை காப்பாற்ற முயற்சித்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்கம்பியை மிதித்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சாலையில் விழுந்த மரத்தை அகற்றினர். மின்சாரம் தாக்கி பெண் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியைச் சேர்ந்த குருமூர்த்தி, செல்வி ஆகியோரின் மகன் பிரகதீஷ் மன்னார்குடி தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். பிரகதீஷ் 10ஆம் வகுப்பு படித்து வந்தது முதல் ஹேக்கிங் மற்றும் சைபர் சைட்டுகளை பற்றி படித்து வந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து தற்போது டிராக்போர்ட் பிரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனி தொடங்கி 1 வருடமாக நடத்தி வருகிறார். இதன் மூலம் 30 கம்பெனிகளின் வெப்சைட் மற்றும் சர்வர் டேட்டாவை வேறு யாரும் ஹேக் செய்யாமல் செக்யூரிட்டி லெவல் டெஸ்ட் செய்து அறிக்கை அளித்து வருகிறார். அவர் 26க்கும் மேற்பட்ட சைபர் செல் தேர்வுகள் எழுதி சான்றிதழ் பெற்றுள்ளார். இதனை இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட் என்ற உலக சாதனையாளர் குழு அங்கீகாரம் அளித்து உலக சாதனையாளர் விருது அளித்துள்ளனர். இந்நிலையில் பிரகதீஷிற்கு திருவாரூர் மாவட்ட எஸ்பி துரை மற்றும் காவல்துறையினர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குருமூர்த்தி 16 வயதில் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. 16 வயதில் சைபர் செக்யூரிட்டி ஒரு கம்பெனி ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அது பெரிய லெவலில் கொண்டு வந்துட்டு இருக்காப்புல. ஸோ அவரோட ஒர்க்கு ப்ளஸ் அவரோட கம்பெனி ரெகனைஸ் பண்ணி ஈவன் ஒர்க் ஆஃப் இந்த எக்ஸலன்ஸ் இட் ஹாஸ் பின் ரெகனைஸ்ட் டியூலி பை ரெகனைஸ்ட் வேர்ல்டு வைட் இட்ஸ் ரெக்கார்ட். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. தூத்துக்குடி பிரைன் நகர், அம்பேத்கர் நகர், முத்தம்மாள் காலனி, கேடிசி நகர், லெவிஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தேங்கியுள்ள மழைநீரை உடனடியாக அகற்ற வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் ஆங்காங்கே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தூத்துக்குடி நகர டிஎஸ்பி கணேஷ் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். நேற்று நைட்டு இருந்து தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டு தான் இருக்கு, குறைஞ்ச பாடு இல்லை, வந்துகிட்டே தான் இருக்கு. இங்க யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாலும் வரமாட்டேங்காங்க. என்னதான் செய்ய, பொங்கலும் கொண்டாடல, வேற எங்க தான் போவேன், யார் வீட்டுக்கு தான் போவேன், எல்லார் வீட்லயும் தண்ணி கிடக்கு. காய்ச்சலுக்கு பிள்ளைக்கு பார்க்கவா இல்லை நமக்கு பார்க்கவா, சோறு கூட பொங்கி திங்களனாலும் பரவாயில்ல, உடம்பு சரியில்லாம போயிட்டுனா என்ன செய்ய.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த விளந்திட சமுத்திரம் காளியம்மன் கோவில் பகுதியில் உள்ள 50க்கும் மேற்பட்டோர் ஆடு வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர். போதிய இடவசதி இல்லாததால் வீட்டின் வாசலில் கட்டப்படும் ஆடுகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த தம்பதியினர் அங்குள்ள கோவில் உண்டியலில் காணிக்கை செலுத்திவிட்டு பின்னர் ஆடுகளை திருடிக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் செல்வது பதிவாகியிருந்தது. இதன் அடிப்படையில் சீர்காழி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள பிரபல தனியார் உணவகம் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பாரம்பரிய உணவுகளை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி வருவதை வழக்கமாக கொண்டுள்ளது. இந்த முறையும் 27 வகையான பொங்கல் பாரம்பரிய உணவுகளை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி அசத்தியுள்ளது. ஊட்டிக்கு அதிகமான சுற்றுலாப் பயணிகள் வந்துள்ள நிலையில் இந்த உணவகத்தில் வழங்கப்படும் பாரம்பரிய உணவுகளை உண்பது மகிழ்ச்சியாக உள்ளதாக சுற்றுலாப் பயணிகள் கூறுகின்றனர். கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் வகையில் காணும் பொங்கலை முன்னிட்டு தூத்துக்குடி கடற்கரை, முயல்தீவு, ரோஜ் பூங்கா, பாஞ்சாலங்குறிச்சி, வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு பொதுமக்கள் செல்ல மாவட்ட காவல்துறை தடை விதித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் காவல்துறையினர் தடுப்பு வேலி அமைத்து வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அப்பகுதிகளை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா தொற்று காரணமாக சுற்றுலா தலம் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் யாரும் சுற்றுலா தலங்கள் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார். யாரும் இந்த மாதிரி பீச்சஸ், பெரிய பெரிய ரிசார்ட்ஸு, இந்த மாதிரி இடங்களில் கூட்டம் கூடுறதை தவிர்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் தெர்மல் நகர் பீச்சு, ரோச் பார்க்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரையாக இருக்கும். அங்கங்கே நம்ம சோதனை சாவடிகள் அமைத்து மக்களுக்கு வர்ற மக்களுக்கு அறிவுரை வழங்கி இந்த மாதிரி கூடக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பி கொண்டு இருக்கிறோம். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பசுமடத்தில் மாட்டுப் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விவசாயத்திற்கு உறுதுணையாக உழவுக்கு உதவும் மாடுகளுக்கு நெட்டி மாலை அணிவித்து விவசாயிகள் பூஜை செய்தனர். பின்னர் சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் என பானைகளில் மாடுகளுக்கு பொங்கல் வைத்து மாட்டுப் பொங்கலை உற்சாகமாக கொண்டாடி மாடுகளை வணங்கி மகிழ்ந்தனர். நாகை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக திருமருகல், கீழ்வேளூர், மேலப்பிடாகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 75,000 ஹெக்டேர் சம்பா, தாளடி நெற்பயிர்கள் மழையில் சாய்ந்து நாசமானது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் கௌதமன், கீழ்வேளூர் சட்டமன்ற உறுப்பினர் மதிவாணன் ஆகியோர் பார்வையிட்டனர். திருமருகல், கீழ்வேளூர், கீழையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்த திமுக மாவட்ட செயலாளர் பாதிப்புகள் குறித்து விவசாயிகளிடம் கேட்டறிந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கௌதமன், கனமழையால் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு முழுமையான நிவாரணம் வழங்க வேண்டும், சதவிகித அடிப்படையில் நிவாரணம் வழங்குவதை தமிழக அரசு கைவிட்டு முழுமையான நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். வேதாரண்யத்திற்குட்பட்ட அனைத்து விவசாய பகுதிகளும் முழுமையாக நீரில் மூழ்கி விதைந்த, அதாவது பயிரிட்ட அந்த நெல் மணிகள் இன்று அறுவடை காலம். இந்த அறுவடையை பண்ணுக போற இந்த சூழ்நிலையில் இந்த கனமழையின் காரணமாக அந்த விளைந்த நெல்மணியில் இருந்து மறுபடியும் முளைத்து வருவது போல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆக இங்கே பயிரிட்ட ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய வாழ்வும் கேள்விக்குறியாக இருக்கிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த டாப் சிலிப்பில் உள்ள கோழி, கமுத்தினை யானைகள் வளர்ப்பு முகாமில் யானை பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. டாப் சிலிப்பிலிருந்து கோழி, கமுத்தி யானைகள் வளர்ப்பு முகாமிற்கு சுற்றுலாப் பயணிகள் வர வனத்துறை வாகனம் மூலம் அனுமதி அளிக்கப்பட்டது. மேலும் சுற்றுலாப் பயணிகள் யானைகள் அருகில் செல்லவோ உணவு வழங்கவோ அனுமதி வழங்கப்படவில்லை. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி புது பேருந்து நிலையம் அருகே உள்ள வீரன் நகரில் 60க்கும் மேற்பட்ட நரிக்குறவர்கள் 35 ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு இதுவரை பட்டா வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் இவர்களுக்கு தேவையான குடிநீர், உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களும் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. எனவே தங்களுக்கு அரசு பட்டா வழங்கி கான்கிரீட் வீடுகள் கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தங்கள் பகுதியில் குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர கோரியும் நரிக்குறவர் இன மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பட்டா கொடுக்க மாட்டாங்க, வீடு கட்டித்தரம் கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் கட்டித்தரம்
கட்டித்தரம் தான் சொல்றாங்க. கட்டின பாடு இல்லை, நாங்க வாய்ந்த பாடு இல்லை. இந்த 30-35 வருஷமா எங்களுக்கு இதே நிலைமை, இதே காலம். இதுக்குன்னு எங்களுக்குன்னு ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா இல்ல முடியாதா? எடப்பாடி பழனிசாமி வந்தாங்க, அரிசி கொடுத்தாங்க, ஜீனி கொடுத்தாங்க, மானம் கொடுத்தாங்க, அனைத்து பொருள் கொடுத்தாங்க. கொடுத்தியும் புண்ணியம் இல்லாம இருக்கு. தூங்குற இடம் இல்ல, உட்கார நிம்மதியா தூக்கம் இல்ல, வீடு வாசல் இல்ல. இது வாங்கி ஆக்கி திங்கிறதா இல்ல வித்து திங்கிறதா இல்ல அப்படியே வாங்கி மூட்டை கட்டி வச்சிருக்கிறதான்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நாங்க கடந்துக்கிட்டு சாகுறோம்.